ஒரு வெள்ளைக்காரன், ஒரு அரேபியன், ஒரு இந்தியன் 3 பேருமே ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொண்டு வந்து தராங்க. அந்த ஸ்வீட்டு ஒருத்தருக்கு தான் பத்தும், 3 பேர்த்துக்கு பத்தாது. அந்த ஸ்வீட்டை வச்சுட்டு 3 பேரும் யோசிக்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்கிடுவோம், நாளைக்கு காலையில் யாருக்கு நல்ல கனவாக வருதோ அவங்க இந்த ஸ்வீட்டை வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு நைட்டு படுத்து தூங்கிறாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க 3 பேருமே. அப்போ அரபியன்ட்ட கேட்குறாங்க, நீ என்ன கனவு கண்ட அப்படின்னு. நான் கடவுளை பார்த்தேன். கடவுள் நீ ஒரு பெரிய பூந்தோட்டத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அங்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் ரசித்து எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு மொழிப்பு வந்துடுது அப்படின்னா. சரி, வெள்ளைக்காரனை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன கனவு கண்ட அப்படின்ட்டு. நான் அப்படியே நல்லா தூங்கிட்டேன். ஒரு அழகான தேவதை எனக்கு வந்தது. அந்த தேவதை எனக்கு நிறையா ஏழை பாளைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ளே விடிஞ்சிடுது அப்படின்ச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு கடைசியாக நம்மள்கிட்ட வந்தாங்க. நம்மால் என்ன சொன்னோம் அப்படின்னா, கடவுள் என் கனவுல வந்தார், ஆனால் உங்களுக்கெல்லாம் காலங்காத்தால் வந்திருக்காரு, ஆனால் எனக்கு நைட்டே வந்துட்டார். வந்தவர் என்ன சொன்னா, அட முட்டா பயல்களா, அவனுங்க 2 பேர் தான் குப்பரடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா நல்ல இனிப்பானதை ஒன்று வச்சுக்கிட்டு ஏன்டா நாளை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க, அவனுங்களாம் தூங்கட்டுண்டா, நீ போய் அதை எடுத்து சாப்பிடு, நீ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற அப்படின்னு கடவுள் சொன்னார். கடவுள் பேச்சை நம்ம மீற முடியுமா? அதனால் நான் நைட்டே எழுந்திரிச்சு போய் சாப்பிட்டு படுத்துட்டேன் அப்படின்னு ஒரு போடு போட்டான். ஒரு இளம் பெண்மணி ஒருத்தி குழந்தையோட கடற்கரைக்கு போயிருந்தான். குழந்தை கடல் அலைகளில் விளையாண்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு அலை அந்த குழந்தைய இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே இந்த பெண்மணி என்ன பண்ணான்னா ஓன்னு அழ ஆரம்பித்து கத்தி கூப்பாடு போட்டா. இதை பார்த்த கடல் தெய்வம் அவளுக்கு அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே அந்த குழந்தை திரும்பி வந்த சந்தோஷத்தில் அப்படியே அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி தழுவ முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த குழந்தையோட கால் செருப்பை கவனிச்சா. ஒரு செருப்பு இருந்துச்சு, ஒரு செருப்பு இல்லை. உடனே அதை பார்த்துட்டு ஓன்னு அழ ஆரம்பித்தான். சர்க்கஸ் கம்பெனியில் இருந்த ஒரு யானை திடீர்னு இறந்துட்டது. எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. அழுது முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 3 பேர் மட்டும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற 2 பொம்பளைங்க கேட்டாங்க, ஏப்பா அழுகிறீங்க, யானை மேலே ரொம்ப பாசமா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைம்மா, இந்த யானை செத்துருச்சு, இந்த யானையை புதைக்கிறதுக்கு குழியை எங்களை தோண்ட சொல்லிட்டாங்க, அதை நினச்சிதாம்மா அழுகிறோம். ஒரு சென்சஸ் எடுக்கிற அரசு அதிகாரி வந்தார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். மதுசூதனன். மனைவி பேர் மதுரவல்லி. பையன் பேர் நெப்போலியன். பொண்ணு பேர் ரம்பா. இவர் யார்? வேலைக்காரன். இவர் பேர் பீர் முகமது. என்ன வேலை செய்கிறீங்க? ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறேன் சார். எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரிஞ்சுது. என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், என்னன்னு தெரியலடா, ஒரு 2 நாளாக கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரியுது அப்படின்னு. அப்படியாடே, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி விலாசத்தை கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு நான் அந்த டாக்டரை போய் பார்க்கறதுக்கு போனேன். அந்த டாக்டர் பார்த்த உடனே இந்த மாதிரி என் நண்பன் அனுப்பிச்சாங்கய்யா அப்படின்னு. அப்படியா, சரிப்பா உட்காருன்னாரு. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி உட்காந்தேன். உட்காந்ததுக்கப்புறம் அவர் என்னை கூப்பிட்டாரு. நானும் போனேன். போனதுக்கப்புறம் அவர் சொன்னார், நல்ல வேலை தம்பி, நீ என்னை பார்க்க வந்த, இதே நீ வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்த அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணும் அது இதுன்னு சொல்லி கண்ணை கெடுத்துருப்பாங்க அப்படின்னாரு. ஆமாம் சார், கவலைப்படாத, மருந்துலேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லி உட்காந்தப்போ அவர் என்ன பண்ணார், மருந்து கொடுத்தாரு. நானும் அவர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், கசப்பாக இருக்குது டாக்டர் அப்படின்னு. கசப்பாக இருக்கா? நான் கண்ணில் ஊற்றுனேன் அப்படின்னு. நீங்கள் எங்கே கண்ணில் ஊற்றுனீங்க, வாயிலையில் ஊற்றுனீங்க அப்படின்னு. அது கண்ணில் போட வேண்டிய மருந்து தம்பி, நான் தெரியாமல் உங்களுக்கு வாயில் ஊற்றி விட்டேன் அப்படின்னு. ஆஹா, நல்லா டாக்டர்கிட்ட மாட்டினோம் அப்படின்னு. கடைசியில் ஒரு வழியாக தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடியாந்தேன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. ஒரே வீட்டில் இருந்து 2 பேரும் பேசாமல் இருந்தாங்க. சாப்பிட வாங்கன்னு ஒரு சீட்டில் எழுதி காட்டுவா. அவனு நான் சாப்பிட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுவான். அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ் கிளம்புறேன்பா.
இவனும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்பா. நான் வர லேட் ஆகும்பா. இவனும் சரி பரவாயில்ல போயிட்டு வாங்கம்பா. ஒரு நாள் கணவனுக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும், மறக்காமல் எழுப்பி விடு, எனக்கு 5 மணிக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். படுத்தவன் காலைல எந்திரிச்சு பார்க்குறான், மணி 6. உடனே வீட்டுக்காரங்க கூப்பிட்டு திட்டுனா, என்ன நீ நினச்சிட்டு தெரியுற, நீ நான் 4 மணிக்கு எழுப்பிட சொன்னல, ஏன் எழுப்பிடலையோ? நான் தான் 4 மணி ஆச்சு எந்திரியான்னு சொல்லி அங்கே பேப்பர் வச்சுருக்கேன் பாரு உனக்கு பக்கத்தில், அதை பார்க்காம நீ தூங்கிட்டு என்னையும் கேட்குறியான்னு.